தோல்வியே சந்திக்காத அரசர்களுடைய பெயர் பட்டியலில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனுடைய பெயர்கள் இருந்தது அப்படின்னு நாம் முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்தோம். ராஜராஜ சோழன் இந்த பெயர் பட்டியலில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. ஹாய், ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்ட்ரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜராஜ சோழன் படை வலிமையில் தலை சிறந்த ஒருத்தராக இருந்திருக்காரு. அவருடைய படைப்பிரிவு ரொம்பவே திட்டமிட்டு வகுக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவாக இருந்தது. பொன்னியின் செல்வன் நாவலில் வேலைக்கார படை அப்படிங்கிற ஒரு படையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சோழ அரசர்களை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றக்கூடிய ஒரு தலை சிறந்த வீரர்களுடைய தொகுப்பு தான் வேலைக்கார படை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே தான் பாண்டியர்களுக்கு ஆபத்துதவிகள் அப்படிங்கிற பேர்லையும் நம்ம பார்த்துருப்போம். வேலைக்கார படைன்னு அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய படை வெறும் ஒரு படை மட்டும் கிடையாது. ராஜராஜ சோழனுடைய படைப்பிரிவில் ஏறக்குறைய 30 வகையான படைப்பிரிவுகள் இருந்திருக்கு. ஒன்று இல்லை, 2 இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, தரைப்படை, கடல் படை, வான்படை அப்படின்னு 3 படை அணிகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதே மாதிரி ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் 30 வகையான படைப்பிரிவுகள் இருக்குது. இந்த 30 வகையான படைப்பிரிவுகளில் 14 வகையான படைப்பிரிவுகள் வேலைக்கார படைப்பிரிவுகள் மட்டுமே. அதுலேயே ஒவ்வொரு வகை படைப்பிரிவுக்கும் தளபதிகள் இருந்திருக்காங்க, தலைவர்கள் இருந்திருக்காங்க, அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கோட்பாடு இருந்திருக்கு, அதுக்கான யுத்த நெறிகளும் வகுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எல்லா இடங்கள்லையும் அவங்க யுத்தத்தில் பயன்படுத்துறது கிடையாது. ஒவ்வொரு படைக்கும் ஒரு நெறிமுறையோடு அவங்களுடைய ஆட்சி காலமானது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த படைப்பிரிவுகளுடைய பெயர்கள் இது எல்லாமே தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டிலிருந்தே நம்மளுக்கு தெரிய வருது. இந்த 30 படைப்பிரிவுகளும் என்னென்ன, இதிலிருந்து அந்த 14 வேலைக்கார படைகளினுடைய படைப்பிரிவுகளினுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேம் லிஸ்ட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதனோட லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.